வெல்கம் டு பிகேம் விளாக். மறக்காம வச்சுக்கோங்க. இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சிட்டு பள்ளிவாசலுக்குள்ளே போனோம்னா நம்ம மசாலா சோடா செய்வோன்றாங்க. காசு 50 ரூபா இருக்குது, மசாலா சோடா செய்வோன்றாங்க. சரி வாங்க செய்வோம். அப்படியே நானும் ஒரு விளாக் எடுத்துக்கிறேன்னு எடுத்துட்டு அப்புறம் தண்ணி எப்படி குடிக்கிறான் பாரு குரங்கு மாதிரி. அப்புறம் நம்ம வீட்டில் இருந்த சட்டி, எல்லார் வீட்டிலேருந்து ஒவ்வொன்று எடுத்துகிட்டு வராங்க. நம்ம வீட்டில் இருந்த சட்டி எடுத்துகிட்டு ஒருத்தவனை கூப்பிட போனோம். அவன் வரலன்ட்டான். அதனால் திருப்பி கடைக்கு ஒரு 50 ரூபா எடுத்துகிட்டு கடையில் போய் லேஸு ஆளுக்கு ஒரு 4 பேர் போனோம். அவன் மேலே பிடிச்ச லேஸு, அப்புறம் 5 ரூபா ஊறுகாய் பாக்கெட்டு, 7 அப் பன்னீர் சோடா வாங்கிட்டு நீட்டாக ஒருத்தன் வீட்டு மாடிக்கு கிளம்பிட்டோம். ஒருத்தன் வீட்டு மாடிக்கு கிளம்பிட்டு கிளம்புனோம்னா சட்டியை மாற்றி மாற்றி கேட்சி பிடிச்சிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னே தெரில. சரி ஒரு டிசைனுக்காக இருக்கட்டும்னு பிடிச்சிட்டு வாங்கல. அப்புறம் பன்னீர் சோடாவையும் 7 அப்பையும் உடச்சி ஊற்றிட்டு அப்புறம் ஊறுகாய் பாக்கெட்டு அதை பிச்சு கொட்டுறாங்க. பிச்சு கொட்டிட்டேன். பிச்சு கொட்டிட்டு ஒருத்தன் கையை விட்டு கலக்குறேன். சரி கலக்கிட்டேன். அப்புறம் ஆளுக்கு ஒரு லேஸு, அப்புறம் லேஸை ஃபஸ்ட்டு பிச்சாங்க. லேஸை சாப்பிட்டு அதை குடிப்போன்றாங்க. சரி வாங்க உங்கள் மனசை புண்படுத்திக்கிட்டு அப்படின்னு அவங்க லேஸை பிச்சு திண்டம்னா சும்மா அமிர்தமாக இருக்கும். அப்புறம் அதை குடித்தோம்னா சும்மா அமிர்தமாக இருக்கும். எல்லோரும் ஒன்று கொடுத்தாங்க. ரியாக்ஷனை மட்டும் பாருங்கள், சும்மா அமிர்தமாக இருக்கும். அப்புறம் நம்ம குடித்தோம், சும்மா அப்படியே தொண்டைக்குள்ளே இறங்குது. எப்படியே இதெல்லாம் குடிக்கும். அப்புறம் ஒருத்தன் வேணாண்டேன். ஓகே குக்குரேவை அதை அந்த சட்டிக்குள்ளே கொட்டி அப்படியே அவன் குக்குரே அவனுக்கு வேணான்ட்டேன். அதனால் நம்ம எடுத்து தின்ட்டோம். கொட்டிட்டு நல்லா அந்த இதில் மசாலாவில் கலக்கிட்டு